ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வைகுண்ட துவார தரிசனத்துக்கு 30, 31 ஜனவரி 1ஆம் தேதி 3 நாட்களுக்கு எலக்ட்ரானிக் டிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு டிக்கெட்ஸ் கொடுக்கப்படும். அவங்க மட்டும்தான் தரிசனத்துக்கு அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்ம வாட்ஸ்அப்பில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், வெப்சைட்டில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆந்திரா கவர்மெண்ட்டோட வாட்ஸ்அப் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நம்பரை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் உங்களோட ஃபோனில் சேவ் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹாய் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுங்க. ஒரு டைம் போட்டு உங்களுக்கு ரிப்ளை வரல, அதாவது இந்த மாதிரி ரிப்ளை வரும். இந்த மாதிரி வரலை அப்படின்னா நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா எகெயின் ஹாய் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கண்டிப்பாக வரும். தெலுங்கில் வந்துச்சு அப்படின்னா இஎன்னு சொல்லி டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷில் உங்களுக்கு ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூஸ் சர்வீசஸ்னு சொல்லி இருக்கும். அதில் நீங்கள் டிடிடி டெம்பிள் சர்வீசஸ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகே வந்து கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் சர்வீசஸ் ரெஸ்பாண்டட் அப்படின்ற மாதிரி வரும். அடுத்து இது சென்ட் ஆகி கொஞ்ச நேரத்திலே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வரும். இதில் வந்து வைகுண்ட துவார தர்ஷனம் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நமக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட இமெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கணும். அதே மாதிரி கண்ட்ரியில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்தியான்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டும் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸ்டேட்டில் போய்ட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தமிழ்நாடுன்னு வரும். தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக் கொடுத்ததுக்கப்புறமா சிட்டி வரும். சிட்டி கொடுத்ததுக்கப்புறமா பின்கோட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மொபைல் நம்பர் வந்து ஆல்ரெடி நம்ம என்ன வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணுறோமோ அந்த நம்பர் இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும். நம்ம என்டர் பண்ண தேவையில்லை. கீழே வந்து நமக்கு வைகுண்ட துவார தரிசனத்துக்கான டேட்டு வந்து செலக்ட் பண்ணணும். இதில் நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லா டேட்டும் வேணும்னாலும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கண்டினியூ வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிற மாதிரி வரும். நான் ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணாததுனால இப்படி உங்களுக்கு வந்து காட்டுது. எல்லாமே கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி கண்டினியூ பட்டன் வந்து க்ரீனில் வரும். அப்போ நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் லோட் ஆகிட்டு இந்த மாதிரி வரும். இதில் நம்பர் ஆஃப் பில்கிரிம்ஸ், அதாவது எத்தனை பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோங்கிறத செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் மேக்ஸிமம் நம்ம சொன்ன மாதிரி 4 பேர் வரைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இல்லை 2 பேருக்கு பண்ணுறனாலும் 2 பேருக்கு பண்ணிக்கலாம். மினிமமாக ஒருத்தருக்குனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நம்பர் ஆஃப் பர்சன் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுற மாதிரி வரும். இது எல்லாமே ஆதார் கார்டில் இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களோட பேர், உங்களுக்கு என்ன ஏஜோ அது, அதே மாதிரி ஜெண்டர் ஆப்ஷனில் மேலா ஃபீமேலா அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பர்சன் 2க்கும் இங்கே டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா 2/12/2025 அன்னைக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வெப்சைட்டில் பண்ணுறதை விட இதில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி தான் பண்ணணும். ரிசல்ட் வரும்போது நம்மளோட இமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் மெசேஜாக வந்து வரும். அதுலேயும் செக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை வச்சு வெப்சைட்டில் லாகின் பண்ணி அதில் போய்ட்டு நம்ம வந்து நம்மளோட செலக்ட் ஆகியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். ஸோ இதுக்கப்புறம் ரிசல்ட் அப்டேட் ஆனதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் எப்படி வருதுன்றதை பற்றி நான் உங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன். நம்ம வெப்சைட்டில் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ttdevasthanams.ap.gov.in தான் வெப்சைட்டோட லிங்க் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வைகுண்ட துவார தர்ஷனம் இடிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஒரு விஷயம், நீங்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு 4 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க. அடுத்து ஒரு 4 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு மொபைல் நம்பர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே மொபைல் நம்பரில் ஒரு தடவை தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அண்ட் ஆதார் நம்பரும் ஒரு தடவை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் வெப்சைட்டில் பண்ணும்போது வேறு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து பண்ணிக்கோங்க. இப்போ ஒருத்தருக்கு மட்டும் நம்ம ஒரு மொபைல் நம்பரில் பண்ணிவிட்டு எகெயின் நம்ம வந்து வெப்சைட்லேயே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதே நம்பர் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு டைம் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே ஒரு 4 பேருக்கு சேர்த்து பண்ணுறது உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும். சப்போஸ் வந்து நிறைய பேருக்கு பண்ணணும், இல்லை ஒருத்தர் மட்டும்தான் பிரச்சனை இல்லை, திரும்ப திரும்ப பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரே ரெஜிஸ்ட்ரேஷனில் பண்ணுறது தான் பெட்டர். இல்லைனா நமக்கு அடிஷ்னலாக நிறைய மொபைல் நம்பர் தேவைப்படலாம். இப்போ நாம் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வர்ச்சுவல் க்யூ அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பட் வாட்ஸ்அப்பில் அது வந்து கிடையாது. ஆப்லேயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் வாட்ஸ்அப் அந்த மாதிரி ஆப்ஷனே யூஸ் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும்.
ஏன்னா இதில் வந்து ஒரு நிமிஷம் ஓகே தான் க்யூ நம்ம வெயிட் பண்ணலாம். பட் வந்து கொஞ்சம் குயிக்காக ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு மொபைல் நம்பரில் 4 பேருக்கு பண்ணலான்னா ஒருத்தர் வாட்ஸ்அப் எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒருத்தவங்க யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் மொபைல் நம்பர்லேயும் நீங்கள் 4 பேர்த்துக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். எல்லா டேட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பெசிஃபிக்கான டேட்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த க்யூ முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த பேஜ் மூவ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நமக்கு டைம் முடிய போகுது. டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இதுக்கான புக்கிங்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட் இது ரெஜிஸ்ட்ரேஷன் தான், ஃப்ரீ தான். செலக்ட் ஆனாலும் டிக்கெட் வந்து ஃப்ரீ தான். அதனால் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து இந்த எலக்ட்ரானிக் டிப்போட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு மொபைல் நம்பரில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இந்த ஆப்ஷன் எல்லாமே நமக்கு வந்து மொபைலில் வந்து இருக்காது. அதாவது நம்ம ஆப் யூஸ் பண்ணோம் இல்லையா, வாட்ஸ்அப்பில் பண்ணோம் இல்லையா, அதில் இருக்காது. இதில் வந்து நம்ம டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக இன்னொரு விஷயம், இப்போ இமெயில் அட்ரஸ் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த இமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்து பாருங்கள். சில டைம் வந்து ஒரு இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு தடவை தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி இமெயில் ஐடி, சிட்டி, ஸ்டேட்டு, கண்ட்ரி, பின்கோட் கொடுத்துட்டு இங்கே நம்பர் ஆஃப் பர்சன் பொறுத்த வரைக்கும் 4 பேர் வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எத்தனை பேருக்கு வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கீழே இருக்கக்கூடிய செலக்ட் டேட்ஸ் அப்படின்றத கொடுத்திங்கன்னா நம்ம டேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் 30, 31 ஃபஸ்ட்டுன்னு சொல்லியே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம செலக்ட் ஆல்னு கொடுத்துட்டோம்னா எல்லா டேட்டுமே செலக்ட் ஆகிரும். இல்லை நம்ம தனித்தனியாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கண்டினியூ டு ரிவ்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா அடுத்ததாக பில்கிரிமோட டீட்டெயில்ஸ் இருக்கும். கீழே வந்து கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிரும். இப்போ ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த ரிசல்ட் எப்போ அப்படிங்கிற மாதிரி நமக்கு இங்கே டைம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. 5 days வந்து இருக்குது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அர்ஜென்ட் இல்லாமல் நீங்கள் பொறுமையாக பண்ணிக்கோங்க. ஒரு மொபைல் நம்பர்லேருந்து மேக்ஸிமம் 4 பேர் வரைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ 6 பேர்த்துக்கு நீங்கள் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா 4 பேர்த்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு மொபைல் நம்பர்லேயும் 2 பேர்த்துக்கு இன்னொரு மொபைல் நம்பர்லேயும் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எரர் வந்தாலும் என்ன எரர் வந்துச்சு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க எல்லாமே புக்கிங்ஸில் நமக்கு டிக்கெட்டோட கவுண்ட் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.